இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா, அந்த வார்னால் பாதிக்கப்படுற குழந்தைங்க இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்களுக்காக ஒரு டே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. இந்த டேட்டை எதுக்காக இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1982 இந்த லெபனான் மேலே ஒரு தாக்குதலை இஸ்ரேல் பண்ணாங்க. இந்த வான்வழி தாக்குதல் மூலமாக பொதுமக்கள் மேலே நிறைய தாக்குதல் நடந்து அதில் இறந்து போனது நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 2022 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 200 மில்லியன் குழந்தைங்க இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஒரு விஷயம் போயின்னு இருக்கும்போது குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஐக்கிய நாடுகள் அனுசரிக்கிறாங்க ஜூன் 4. நெக்ஸ்ட் எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு டோகோ அப்படின்ற ஒரு நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டோகோ ராஜ்யம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126